குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். சிக்ரோதி ஆண்டு பங்குனி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 27/3/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 17 நிமிடம். திதி இன்று இரவு 9 மணி 23 நிமிடம் வரை திரையோதசி, அதன் பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12 மணி 2 நிமிடம் வரை அவிட்டம், பின்பு 11 மணி வரைக்கும் சதயம் இருக்கு. இரவு 11 மணிக்கு மேல பூரட்டாதியும் இருக்கு. நாம யோகம் இன்று காலை 7 மணி 11 நிமிடம் வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் இரவு 9 மணி 23 நிமிடம் வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6 மணி 16 நிமிடம் வரை சித்த யோகம் இருக்கு. அதன் பின்பு இரவு 11 மணி வரை மரண யோகம் இருக்கும். அதன் பின்பு சித்த யோகம் ஆரம்பமாகும். நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12 மணி 30 நிமிடம் முதல் 1 மணி 30 நிமிடம் வரை. அதே போல இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. வாரசூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு 11 மணி 1 நிமிடம் வரை பூசம், அதன் பின்பு ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அப்போ இன்னைக்கு பூசத்துக்கு முழுதும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. சரிங்களா? சரி. பூசன கடகராசிக்கு சந்திராஷ்டமம் முழுதும் இன்னைக்கு இருக்கு. இன்றைய தினம் வியாழக்கிழமை, குருனுடைய ஒரு நாள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு வழிபாடு சிறப்பு. இன்னைக்கு குரு பிரதோஷம். எவ்வளவு சிறப்பான ஒரு நாள் பாருங்க. அதுவும் சிவராத்திரியோட இணைந்து இன்னைக்கு மேல் நோக்கு நாளா இருக்கு. சிறப்பான ஒரு நாள். இன்னைக்கு பிரதோஷ வழிபாடை செய்யுங்க எல்லாரும். அதுவும் இந்த குரு கோவில் எங்க இருக்குன்னு பார்த்து அங்க அந்த வழிபாடு, பிரதோஷ வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும். சென்னையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரூர்ல ராமநாதீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. அது குருனுடைய கோவில். அது உண்மையிலே சொல்லப்போனா அங்க தீர்த்தம் கொடுப்பாங்க, சடாரி வைப்பாங்க. இது இந்த இடத்துல மட்டும்தான் ராமநாத ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ராமர் வழிபட்ட ஸ்தலம் அது. ராமர் சீதையை கண்டுபிடிக்கிறதுக்காக இலங்கையை நோக்கி பயணம் செய்யும் போது இந்த இடத்துல அவர் பூஜை செய்த இடம்தான் இந்த போரூர்ல இருக்கின்ற ராமநாதீஸ்வரர். அதனால அது குரு கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அங்க போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணால் இன்றைய நாள் மிக சிறப்பு. எல்லா சிவன் கோயிலையும் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல. அந்த இடத்துக்குரிய ஒரு கோவில்ல போயிட்டு பண்ணால் மிக சிறப்பு. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதே போல இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்றதுனால ஒரு எலுமிச்சங்கனியை கொண்டு போங்க. சிவபெருமான் வழிபாடு நன்றாக செய்யுங்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாட்டையும் இன்னைக்கு செய்யுங்க, குரு வழிபாட்டையும் செய்யுங்க. அதே போல ஜீவ சமாதி வழிபாடு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஜீவ சமாதி வழிபாடு அதையும் செய்யலாம். சரிங்களா? இன்னைக்கு லட்சம் வில்வ பலன் தரும் சிவ ஸ்லோகம் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தையும் பார்த்துடலாம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன், சுக்கிரன், ராகு பகவான், புத பகவான். ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும் இணைந்திருக்கிறார்கள். பிரதோஷம் அன்று எப்பொழுதுமே சரி சிவனுக்கு அப்படின்னு சொல்லும் போது வில்வந்தான். லட்சம் வில்வ பலன் தரும் சிவ ஸ்லோகம் அப்படின்னா என்ன? சிவத்தை வழிபட அபாயம் ஏதுமில்லை என்பார்கள். சிவ வழிபாடு இம்மைக்கும் மறுமைக்கும் பலத்தையும் பலனையும் வழங்க வல்லது என்பது முன்னோர்களாகவும் சித்தர்களாகவும் சொல்லி வைக்கப்பட்டது ஒரு ஐதீகம்.
இல்லைங்களா? சிந்தையில் சிவத்தை சதா சர்வ காலமும் நினைத்து சிவலிங்க திருமேனியை தரிசித்து வந்தால் வாழ்வில் சகல தடைகளையும் அனைத்தையும் நீக்கி அருளுவார் சிவனார் என்கின்றனர் சித்தர்களும் பக்தர்களும். தமிழகத்தில் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் உண்டு, வைப்பு தலங்கள் என்று இருக்கின்றது. பாடல் பெற்ற ஸ்தலங்களாகவும் வைப்பு தலங்களாகவும் இல்லாமலும் கோயில்கள் நிறைய இருக்கின்றன. சோழ தேசத்தில் உள்ள சிவஸ்தலங்களுக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. காவிரி கரையில் உள்ள திருத்தலங்கள் கரைக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக தலங்கள் இருக்கின்றது நிறைய. அதெல்லாம் எப்படி சொல்வார்கள் என்றால், தென்கரை திருத்தலங்கள் என்றும் வடகரை திருத்தலங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன அந்த இடத்தில். அதே போல அமாவாசைக்கு முன்னேயும் பௌர்ணமிக்கு முன்னையும் பிரதோஷம் வரும் இல்லைங்களா? சிவபெருமானுக்கு உகந்த நாள் இது, சிவனாருக்கே உரிய பூஜை இது. அதே போல சிவனாருக்கு மாதந்தோறும் வருகிற சிவராத்திரி விசேஷமானது. அப்படிப்பட்ட இந்த நாள்ல நாம் செய்கிற பூஜை மிக வலிமையானது. அதே போல் சிவ பூஜைகளிலும் வழிபாடுகளிலும் பங்கேற்கும் போது சிவ ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுவது இன்னும் மகத்தான பலன்களை தந்தருளும். அதுபோல சிவபெருமானின் இந்த ஸ்லோகத்தை சொல்லி இன்றைய தினம் வழிபாடு செய்யுங்கள். எப்படி? விபூதி சுந்தர மகேஸ்வர ஹர சிவ சிவ ஹரஹர மகாதேவ வில்வதல பிரிய சந்திர கலாதர. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மீண்டும் ஒரு முறை சொல்றேன், அப்ப நீங்க எழுதி வச்சுக்கோங்க. கங்காதர ஹர சாம்ப சதா சிவாய சிவ சிவ அரஹர மகாதேவா திரையம்பகாய லிங்கேஸ்வராய சிவ சிவ அரஹர மகாதேவா மௌலீஸ்வராய யோகேஸ்வராய சிவ சிவ ஹரஹர மகாதேவா குஞ்சேஸ்வராய குபேரேஸ்வராய சிவ சிவ ஹரஹர மகாதேவா நடேஸ்வராய நாகேஸ்வராய சிவ சிவ ஹரஹர மகாதேவா கபாலீஸ்வராய கர்க்கடேஸ்வராய சிவ சிவ ஹரஹர மகாதேவாய அரஹர சிவ சிவ மகாதேவா. இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஒரே ஒரு வில்வம் சமர்ப்பித்து சிவனை வழிபட்டால் லட்சம் வில்வத்தை சமர்ப்பித்து வழிபட்ட பலன் கிடைக்க பெறலாம் அப்படின்னு சித்த பெருமக்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால இந்த இன்றைய தினம், அதுவும் குரு பிரதோஷம் என்று சொல்லுகின்ற இந்த நாளில் சிவபெருமானுக்கு இந்த வில்வத்தை போட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. விபூதி சுந்தர மகேஸ்வர ஹர சிவ சிவ ஹரஹர மகாதேவ வில்வதல பிரிய சந்திர கலாதர சிவ சிவ அரஹர மகாதேவா கங்காதர ஹர சாம்ப சதா சிவாய சிவ சிவ ஹரஹர மகாதேவா திரையம்பகாய லிங்கேஸ்வராய சிவ சிவ ஹரஹர மகாதேவா மௌலீஸ்வராய யோகேஸ்வராய சிவ சிவ ஹரஹர மகாதேவா குஞ்சேஸ்வராய குபேரேஸ்வராய சிவ சிவ ஹரஹர மகாதேவா நடேஸ்வராய நாகேஸ்வராய சிவ சிவ ஹரஹர மகாதேவா கபாலீஸ்வராய கர்க்கடேஸ்வராய சிவ சிவ ஹரஹர மகாதேவா அரஹர சிவ சிவ மகாதேவா. அவ்வளவுதான் இந்த மந்திரம். இத சொல்லி ஒரே ஒரு வில்வத்தை எடுத்து சிவன் மேல் அப்படி வைத்தால் 1,00,000 ஸ்லோகம் சொல்லுகின்ற ஒரு லட்சம் வில்வதளத்தை சமர்ப்பித்து வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதுவும் குரு பிரதோஷம். எல்லோரும் இன்றைய நாள் சிவபெருமானை வணங்குங்கள், பிரதோஷ வழிபாடை செய்யுங்கள். உங்களால் இயன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்கள். நிறைய நான் போட்டிருக்க அபிஷேக பொருளுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு. இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், இது மட்டும், ஏன்னா இதுதான் நிறைய இன்னைக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, கடன் தொல்லை இல்லைங்களா? நிறைய பேருக்கு என்ன தொல்லை இருக்கு? கடன் பிரச்சனை. இந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா அரிசி மாவு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அரிசி மாவு நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய கொடுங்க.
நீங்க கொடுக்கிற அரிசி மாவு நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகம் செய்யணும். அப்படி செய்யும் போது உங்களுடைய கடன்கள் தீரும். புரியுதுங்களா? அதனால அரிசி மாவு வாங்கி கொடுங்க, உங்க கையால வாங்கி கொடுங்க. அந்த மாவு அங்க அந்த இடத்துல நந்திக்கு அபிஷேகம் நடக்கணும். அப்ப நடக்கும் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் இதை வாங்கி கொடுத்து நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் போது உங்கள் கடன் பிரச்சனை விரைவில் தீரும். ஒரு 3 பிரதோஷத்துக்கு நீங்க வாங்கி கொடுக்கும் 4வது பிரதோஷத்துக்கு பாதி கடனாவது உங்களுக்கு அடைஞ்சிடும். நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இதை கொடுங்க, சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, உங்களுடைய பணத்தை சேமிக்க மேம்படுத்த தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். சிந்தனைகளே இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். சுய தொழில் சார்ந்த பயணம் கைகூடும். உடன் பிறந்தவர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். உத்தியோகத்துல மதிப்பு மரியாதை எல்லாம் இன்னைக்கு மேம்படும். சுபகாரியங்களை கலந்து கொண்டு மனமகிழ்வர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இன்றைய தினம் எந்தெந்த விஷயத்தில் தடை தாமதம் ஏற்பட்டதோ அதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிசய திசை மேற்கு திசை, அதிசயன் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, சமூக பணிகள்ல உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கூடும். இழுபறியாக இருந்து வந்த சில வழக்குகள்லாம் முடிவுக்கு வரும். இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள், சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம். தன வரவு தாராளமா இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரியின் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நாள். வியாபாரம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடகு திசை, அதிசயம் 4ஆம் எண், அதிர்ஷ்ட சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு முடிவு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். சகோதர வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். கலைத்துறை சார்ந்தவர்கள், இந்த எழுத்துத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் முயற்சிக்கேற்ப திருப்பங்கள்லாம் ஏற்படும். பழைய பிரச்சனைகளுக்கு வித்தியாசமான முறையில தீர்வு காணக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்து. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள்லாம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பொது வாழ்வில் புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இடமாற்றம் செய்யும் எண்ணத்தை தவிர்ப்பது இன்றைய தினம் நல்லது. வாக்குறுதி கொடுக்கும் போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. உங்கள் மீதான நிறைய விமர்சன பேச்சுகள் ஏற்பட்டு விலகும். முன்கோபத்தை காட்டாதீங்க. எந்த செயல் செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்க. பேச்சில நிதானம் தேவை, பொறுமை தேவை. அதை விட இன்னைக்கு மௌனமா இருந்துட்டீங்கிற ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. வியாபாரத்துல கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படும். இன்னைக்கு கோபத்தை கட்டுப்படுத்துங்க, வேகத்தை கட்டுப்படுத்துங்க. விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால அதுவும் பூச நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு கவனமா இருக்கணும். பூசம்னா சனி பகவானுடைய நட்சத்திரம். அதுக்கு அதிதேவதை யாருன்னா குரு பகவான். அப்போ இன்னைக்கு குரு பிரதோஷம். பிரதோஷத்துல போயிட்டு உட்கார்ந்துருங்க. சிவன் கோயில்ல போயிட்டு அமைதியா உட்கார்ந்துருங்க. இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். அதிசய வடமேற்கு திசை, அதிசயம் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். பூசம் நட்சத்திரம் சிந்தித்து செயல்படுங்கள்.
ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பிறக்கும். புதிய வேலை சம்பந்தமான முயற்சிகள்லாம் ஈடேறும். போட்டிகள்ல பங்கு பெற்று திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். வியாபாரத்தில் வேலை ஆட்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். எதிர்பாரா சில உதவிகள் மூலம் நிறைய மாற்றங்கள் பிறக்கும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு தெளிவு ஏற்படும் மனதில். பூரம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, பொருளாதார நிலை உயரும். புகழ்மிக்கவர்களின் ஆதரவுகளால் சில வேலைகளை செய்து முடிப்பீங்க. புதிய வேலையாட்களை சேர்ப்பதில் ஆர்வம் ஏற்படும். புதிய நபர்களின் சந்திப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். வருமானத்தை உயர்வு பற்றி சிந்திப்பீர்கள். வருமானத்தை எப்படி உயர்த்தலாம் அப்படின்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். கடன் சார்ந்த நெருக்கடிகள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாள். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் துணிவோடு செய்யக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரம் மேம்படக்கூடிய ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, விளையாட்டு துறைகள்ல ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். மனதில் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். தாய்மாமன் வழியில விட்டு கொடுத்து செல்லுங்கள். உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு சாதுரியத்தை இன்னைக்கு செலுத்துங்க. அப்போ செல்வம் செல்வாக்கெல்லாம் இன்னைக்கு நன்றாக இருக்கும். சாஸ்திரம் தொடர்பான குழப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்கும். அதையெல்லாம் தூக்கி அப்படி ஓரமா வச்சிருங்க. சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை வடகு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம்லாம் கிடைக்கும். அரசு சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் இழுபறியான இருந்து வந்த ஒரு சூழல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி தாய் வழி உறவுகளை அனுசரித்து செல்லுங்கள். கொஞ்சம் மனதை இறை வழிபாட்டுல செலுத்துங்கள். மனதில் நினைத்த எண்ணங்கள் கைகூடுவதற்கான சூழல்கள்லாம் அமையும். வேலையில முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அறிமுகம்லாம் கிடைக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, புதிய பொருட்களை வாங்குவதில் நிறைய ஆர்வத்தை காட்டுவீங்க. அது வேணுமா வேணாமா அப்படின்றத யோசிச்சு வாங்குங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள்லாம் ரொம்ப காலமாகவே கஷ்டப்பட்டுட்டு வரீங்க. அதனால பணத்தின் அருமை தெரிந்து எதையும் செலவிடுங்கள். திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்துல முடிக்கக்கூடிய ஒரு தருணம். சகோதரர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவா இன்னைக்கு இருப்பாங்க. புதுவிதமான ஒரு புத்திசாலித்தனத்தை கையாண்டு இன்னைக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணம்.
எந்த ஒரு விஷயத்திலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. இன்னைக்கு வேலையில் ஆகட்டும், உத்தியோகத்தில் ஆகட்டும், சொந்த தொழில் செய்பவர்களாகட்டும், உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். போராடும் நட்சத்திரக்காரர்கள் ஆதரவான நாளாக இன்னைக்கு இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும், வெற்றியும் கொடுக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பண விஷயத்துல. குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். இன்னைக்கு இழுபறியாக இருந்து வந்த வரவுகள், இன்னைக்கு தன வரவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். ஆடம்பரமான பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள். உங்கள் தோற்றத்துல ஒரு பொலிவு, ஒரு மாற்றம் இன்னைக்கு ஏற்படுகின்ற நாளாக இருக்கும். நண்பர்களின் வட்டம் விரிவடையும். இன்னைக்கு மனதுல உறுத்திட்டு இருந்த சில கவலைகள், மன குழப்பங்கள், அதெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாளாக அமையும். வேலை செய்யும் இடத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தடைகளை எல்லாம் இன்னைக்கு தகர்த்து எறியக்கூடிய மன பக்குவம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு வெற்றி நிறைந்த நாளாக அமையும். வரவும் இருக்கும், இன்னைக்கு செலவும் இருக்கும். செலவு அப்படின்னும் போது நீங்க தேவையா தேவையில்லையா அப்படின்னு நினைச்சு சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பக்குவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் விமர்சன கருத்துக்களை தவிர்ப்பது இன்னைக்கு நல்லது. அதே மாதிரி இன்னைக்கு வரன்கள், திருமணம் ஆகாதவர்களுக்கு இன்றைய தினம் வரன்கள் வரும். அது முடிவடைதல சில தாமதங்கள் ஏற்படும். அதை மட்டும் பார்த்துக்கங்க. சில பேரு வரன் வந்து எல்லாம் முடிகிற நேரத்துல ஏதாவது ஒண்ணு பேசி அதை நிறுத்திடுவாங்க. அது மாதிரி வேண்டாம். நல்ல ஒரு பொறுமையா பேசுங்க. அதே மாதிரி ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். இந்த ஞாபக மறதியால சில சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நண்பர்களால் நல்ல ஒரு காரிய அனுகூலம் ஏற்படும். பொது காரியத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்துல அலைச்சல் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் எதையும் செய்யும் போது யோசிச்சு செய்யுங்க, கவலையெல்லாம் மறையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கவனத்தோடு எந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. சதயம் நட்சத்திரக்காரர் அனுகூலம் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எந்த ஒரு செயலிலும் ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். அதனால எதை செய்தாலும் உத்வேகத்தோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்கணும். வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை. உத்தியோகத்துல பதற்றம் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் செய்யுங்க. இப்போ ஃபைல்ல கையெழுத்து போடணும் அப்படின்னும் போது அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. அதே மாதிரி விவசாயத்துறை, கால்நடை துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா நன்றாக இருக்கும். இன்னைக்கு செலவுகள் கூடும். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் இடத்திலையோ இல்ல கூட்டு வியாபாரம் பண்றவங்களோ இன்னைக்கு விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும். வரவும் இருக்கும், இன்னைக்கு செலவும் இருக்கும். ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் பதற்றமில்லாமல் எந்த ஒரு செயல்பாட்டையும் செய்யணும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.
பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.